மதுரை சங்கத்தின் சீருடன் வளர்ந்த முத்தமிழே, இளமை மாறாமல் நிற்கும் கள்ளித்தமிழே, வள்ளுவன் குரலில் பெருமை பேச்சிய பைந்தமிழே, இளங்கோவின் ஓலை சுவடியிலே அழகிய காவியமான எச்சமிழே, சுதந்திர தமிழின் சொச்சுவையும் முச்சுவையும் உனக்களித்து என் நாவில் வந்து குடிகொள்ள வாரா என அழைத்து இங்கு கூடியுள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எனது முத்தானந்தற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்குள் நுழைகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ நான் ஏன் போதையை தவிர்க்கிறேன் என்பதாகும். போதை பொருள் இந்த சொல்லை கேட்டால் கூட நம் மனதில் ஒரு வெறுப்பூட்டும் உணர்வுதான் ஏற்படுகிறது. ஏனெனில் போதை பொருள் ஒரு மனிதனை மனிதரிடமிருந்து விளக்கும், ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக சிதைக்கும். போதை பொருள் என்பது வெறும் சிகரெட்டும் மதுவும் அல்ல, அது நம் மனதில் ஏற்படுத்தும் அடிமைத்தனமும் நமது வாழ்க்கையின் மீது இருக்கும் ஆர்வத்தையும் இழக்கச் செய்வதும் கூட. நண்பர்கள் சொல்வதால் நாம் ஒரு முறையாவது இந்த போதை பொருளை முயற்சித்து பார்ப்போம் என்று முயற்சிக்கலாம். ஆனால் இதை ஒரு முறை ஆரம்பித்தால் மறுமுறை இதிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. சரி, போதை பொருளை ஏன் நான் தவிர்க்கிறேன்? இதில் தவிர்க்கிறேன் என்பதற்கு பதிலாக ஏன் நான் போதை பொருளை வெறுக்கிறேன் என்பதுதான் சரியாக இருக்கும். என் உடல், என் மனம், அது எனது சொந்தம். இதை நான் பாதிக்க அனுமதிக்க மாட்டேன். போதை பொருள் தற்காலிக நிம்மதியை தந்தாலும், அதாவது 5 நிமிட சுகத்தை கொடுத்துவிட்டு நம்மை அது ஆயுள் முழுதும் வேதனையைப்படுத்தும். என் பெற்றோர்கள் என்னை பற்றி திருப்தியாக வாழ வேண்டும், பெருமையாக வாழ வேண்டும். எனது பெற்றோர்களும் எனது ஆசிரியர்களும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் ஒரு போதைப் பொருளுக்காக இழக்க மாட்டேன். நான் ஒரு நல்ல மாணவனாகவும் ஒரு நாட்டின் குடிமகனாகவும் நாளைய தலைவராகவும் இருக்க விரும்புகிறேன். இதனால் நாட்டை வேதனையில் ஈடுபடுத்தும் போதைப் பொருளை நான் தவிர்த்தே ஆக வேண்டும். நமது பள்ளி படிப்பை முடித்த பிறகு நமது வாழ்க்கை நமக்கு சிவப்பு கம்பளம் விரித்து நம்மளை வரவேற்காது. அதற்காக நாம் தான் ஓட வேண்டும். இதற்காக நாம் போதைப் பொருளை தவிர்த்தே ஆக வேண்டும். வாழ்க்கையை நேசி, போதையை விலக்கு. போதை என்ற பாதையில் செல்லாமல் ஒழுக்கம் என்ற பழக்கமுடன் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.